உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிக்கு எதிரான பாலியல் புகார் வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் துவங்கியது. நீதிபதிகளுக்கு எதிரான செக்ஸ் புகார்களை விசாரிக்க நிரந்தர கட்டமைப்பு அவசியம் என்று நீதிபதிகள் கருத்து கூறியுள்ளனர். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவருமான ஸ்வதேந்தர் குமார் தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக அவரிடம் பணிபுரிந்த பயிற்சி வக்கீல் கூறியுள்ளார். நீதிபதிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அப்பெண் வக்கீல் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் புதனன்று விசாரணைக்கு வந்தது. 2011ஆம் ஆண்டு தன்னை பாலியல் கொடுமைக்குட்படுத்தியதாக பெண் வக்கீல் வழக்கில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், வக்கீலாக இருந்தும் இவ்வளவு நீண்ட காலமாக அமைதியாக இருந்தது ஏன் என்று கேள்வி விடுத்தனர். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இன்னும் பல பேர் இருப்பதாகவும் கூறிய நீதிபதிகள், அவர்கள் மீது 20 ஆண்டுகளுக்கு பிறகு கூட செக்ஸ் புகார்கள் வரக்கூடும் என்றும் கருத்து கூறினர். இந்நாள் முன்னாள் நீதிபதிகள் மீதான செக்ஸ் புகார்களை விசாரிக்க கட்டமைப்பு எதுவும் இல்லை என்று ஒப்புக்கொண்ட நீதிபதிகள், அதுபோன்ற புகார்களை விசாரிக்க நிரந்தர நீதிசார் அமைப்பு முறையை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் கருத்து தெரிவித்தனர். அதே நேரத்தில் நீதிபதி ஸ்வதேந்தர் குமார் மீதான செக்ஸ் புகார் குறித்து எந்த கருத்தை கூறவும் நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். Today, the Supreme Court of India, in a bench headed by the Chief Justice of India, heard the petition and issued notice on the writ petition filed by the law intern. Notice has been issued to all the respondents, that is, the Secretary General of the Supreme Court of India, Justice Swatantra Kumar, and the Union of India. The matter is now fixed for 14th February. பெண் வக்கீலின் குற்றச்சாட்டுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி ஸ்வதேந்தர் குமார் மற்றும் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள், நீதிபதிகளுக்கு எதிரான செக்ஸ் புகார் வழக்குகளை விசாரிப்பதற்கான நடைமுறைகளை வகுக்க உச்சநீதிமன்றத்துக்கு உதவ வேண்டுமென மூத்த வக்கீல்கள் ஃபாலி நாரிமன், கே வேணுகோபால் ஆகியோரை கேட்டுக் கொண்டனர். இதனிடையே பெண் வக்கீல் கூறிய பொய்யான புகார்களின் அடிப்படையில் தனக்கு எதிரான செய்திகளை வெளியிட்ட மீடியாக்களிடம் 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஸ்வதேந்தர் குமார் வழக்கு தொடுத்துள்ளார். பெண் பயிற்சி வக்கீல் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கு விவரங்களை வெளியிட மீடியாக்களுக்கு தடை விதிக்கவும் அம்மனுவில் ஸ்வதேந்தர் குமார் வலியுறுத்தியுள்ளார்.